everyone, if you're walking for the first time into this little space, I'm Darshni. So நம்ம previous videoல how to prepare for interviewக்கு போறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி questions prepare பண்ணோம், how to answer a questions with few examples நம்ம பார்த்தோம். And if you haven't watched that video, நான் descriptionல link கொடுக்கிறேன் and cardsலயும் attach பண்ணு so that you can go check it out. Without further ado, let's get into the video. Before starting the video, நான் ஒரு சின்ன disclaimer கொடுத்துடணும். Many of you have thought நான் நிறைய interviews கொடுத்துட்டு இருக்கிறேன், அது பண்ணிட்டு இருக்கேன், இது பண்ணிட்டு இருக்கேன், nothing like that sort, because I am also a fresher who is now starting my career. நான் ஒரு 5-6 இன்டர்வியூ கொடுத்துருந்தேன்னா நீங்கள் எனக்கு questions கேட்குறது it is ஓகேவா. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் how to apply for that company, how to apply for this company எனக்கு கேட்குறீங்க. சத்தியமாக எனக்கு தெரியாது. நானும் பிளேஸ்மெண்ட்ஸில் I sat and I got into the first interview, ஒரு ஜாப் ஃபுல் டைம் ஜாப்ன்ட்டு கொடுத்து the first interview which I sat was for Deloitte and I cleared it. அது தவிர்த்து நான் ஒன்றும் அங்கே ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப வருஷமாக இன்டர்வியூஸ் கொடுத்து அந்த மாதிரி கிளியர் பண்ணேன். ஐ ஹவ் ஆல்சோ டன் இன்டர்ன்ஷிப்ஸ். ஓகேவா, இன்டர்ன்ஷிப்ஸுக்கு நான் இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன். ஐ ஹவ் டன் ஒரு இது வரைக்கும் ஒரு 4 to 5 இன்டர்வியூஸ் நான் ஐ மீன் ஃபார் இன்டர்ன்ஷிப் நான் இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பேன். லாஸ்ட் இயர் நான் ஆஃப்லைனில் ஒரு வீட்டுக்கிட்டேயே ஒரு ஸ்மால் ஃபர்ம், ஃபார் தட் ஸ்மால் ஃபர்ம் ஐ ஹவ் கிவன் மை இன்டர்வியூ. அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் இப்போ ரீசெண்டாக ஆன்லைன் ஃப்ரம் ஜான்வரி டு டிசம்பர் திஸ் என்டையர் இயர் ஐ ஹவ் டோட்டலி இன்வெஸ்டட் இன் மை செல்ஃப் கிவிங் அண்ட் டூயிங் இன்டர்ன்ஷிப்ஸ். அதை நான் நிறைய பேர்கிட்ட சொல்லவும் இல்லை, சொல்லாதீங்க, கண்ணு வச்சுடுவாங்க. ஓகேவா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. யூ ஹாவ் டு டூ இன்டர்ன்ஷிப்ஸ், தென் ஒன்லி ஒரு ஆட் ஆன் ஃபார் யோர் ரெஸ்யூமே அகேன். ஸோ ரொம்ப பேசிட்டேன் வளவளா கொடான்னுட்டு. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஆஸ் ஐ செட் பிஃபோர், நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் எல்லாமே 90% ஆஃப் த டைம் இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸ். நீங்கள் இது ஏன் அப்ளிகபிள் எல்லாருக்கும் அப்ளை ஆகும், பட் ஏன் வெறும் ஃப்ரெஷர்ஸுக்குன்ட்டு சொல்கிறேன்னா பிகாஸ் யூ வில் பி கிவன் மெனி இன்டர்வியூஸ் பிஃபோர். ஸோ உங்களுக்கு இது ஆல்ரெடி எல்லாம் நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் 95% ஆஃப் த டைம் எல்லாம் கவர் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா ப்ளீஸ் டூ. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் டர்னிங் ஆஃப் யோர் ஃபோன்ஸ். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், பீட் ஆன்லைன் ஆஃப்லைன். ஏன்னா நம்மெல்லாம் சில பேர் ஜிங் சாக் சாங்ஸ் எல்லாம் வச்சுட்ருப்பீங்க, சடனாக இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கோம், அப்போ அந்த மாதிரி ஒரு சாங்கு ஃபோன் அடிக்குதுன்ட்டு வந்துச்சுன்னா இட் வில் நாட் பி குட் அண்ட் உங்கள் மேலே அது அகெயின் மைனஸ் ஆகும், நெகட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். ஸோ ஆல்வேஸ் டர்ன் ஆஃப் யோர் ஃபோன்ஸ். The second point and the most important point is always low your voice and be soft. ஓகேவா, லோவாக பேசணும். நாட் தட் அவங்களுக்கு கேட்காத மாதிரி அப்படி பேசக்கூடாது, லோவாக பேசணும். பிகாஸ் இப்போ நம்ம ஒரு ஆன்சர் தப்பாக சொல்கிறோன்ட்டு நினச்சிக்கோங்க. அட் த சேம் டைம் உங்கள் வாய்ஸும் ஹையாக இருக்குது, பிகாஸ் அவங்க நம்மளை நிறைய நேரம் வெயிட் பண்ண வச்சுருப்பாங்க, இல்லை நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தனை அமுச்சிட்டு இருப்பாங்க இன்டர்வியூக்கு. ஸோ தட் இன் ஆல் வில் பி அ பிக் மெஸ் ஆன் தட் டே. அண்ட் அந்த டைமில் உங்களுக்கு கோவமாக இருந்து உங்கள் வாய்ஸும் ரேஸ் ஆகி அண்ட் இஃப் யூ ஆர் டெல்லிங் த ராங் ஆன்சர், டெஃபினெட்லி அதெல்லாம் ஒரு நெகட்டிவாக ஒரு பேடாக இது உங்களை மேலே போர்ட்ரே பண்ணும். ஸோ பெட்டர் ஆல்வேஸ் பீட் இன்டர்வியூ, பீட் நாட் இன்டர்வியூ, எனி டைம் always be soft-ஆக பேசினா இட் இஸ் சேஃப் ஃபார் யூ. த தேர்ட் பாயிண்ட் இஸ் தட் நீங்கள் எந்த ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் இல்லை எங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக எதனா ஒரு மீட்டிங் போனாலும் ட்ரெஸ் அப் வெல், டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்ன்ட்டு பேச்சுக்கு சொன்னால் வேணும்னா ஒர்க் ஆகும். பட் 90 to 95% ஆஃப் த டைம் whenever you are ஒரு வேலைக்காகட்டும் எங்கே யார் போனாலும் நம்ம அப்பியரன்ஸை வச்சு தான் நம்மளை ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்வேஸ் ட்ரெஸ் அப் வெல். அண்ட் நீங்கள் ஒரு ஃபார்மல்ஸ் அட்டையர் போட்டிருக்கீங்கன்னா ஜாகர்ஸ் போட்டுட்டு போகாதீங்க, அதெல்லாம் லோஃபர்ஸு அப்புறமா க்ராக்ஸ் ஸ்லிப்பர்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு போகாமல் நீட்டாக போங்க. இஃப் இட் இஸ் கேர்ள்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஹீல்ஸ் போட்டுட்டு போங்க, இல்லை ஹீல்ஸ் எல்லாம் கம்ஃபர்டபுள் இல்லை, நார்மல் ஃப்ளாட் ஸ்லிப்பர்ஸ் இஸ் கம்ஃபர்டபுள்னா அந்த மாதிரி போட்டுட்டு போங்க. பாய்ஸாக இருந்தால் டை போட்டிங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி ஆட் ஆன். டை போடலனாலும் ப்ளீஸ் டூ அயர்ன் யோர் க்ளோத்ஸ். அப்புறமா கேர்ள்ஸாக இருந்தால் யூ கேன் வேர் குர்த்தி, செமி ஃபார்மல்ஸ், ஒரு ஷர்ட், இப்போ நான் போட்டிருக்கேன்ல இந்த மாதிரி கூட போட்டுட்டு போகலாம். ஸோ ஆல்வேஸ் ட்ரெஸ் அப் வெல் பிகாஸ் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். நான் இவ்வளோ நேரம் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே இட் இஸ் அக்கார்டிங் டு அப்பியரன்ஸ் வைஸ். ஹாஸ்பிட்டாலிட்டியாக நீங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருப்பீங்க, இட் இஸ் லைக் ஆட் ஆன். ஓகேவா, இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு நல்லா there is always a add-on advantage if you do all these points. If you go to the job location early, அதெல்லாம் பண்ணிங்கன்னா it is a add-on. பட் இதுக்கப்புறமா சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் எல்லாமே it is must that you have to keep in mind.
Always read the job description thoroughly, at least ஒரு 3 to 4 times ஆனால் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படிச்சிருக்கணும். அது ஏன் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படிச்சிருக்கணும்னா, நம்ம நிறைய வாட்டி ஜாப் டிஸ்கிரிப்ஷனே படிச்சிருக்க மாட்டோம். ஒரு பேண்ட் வாங்க போகிறோம் இல்லை ஒரு ஸ்லிப்பர் வாங்க போகிறோம்னா நம்ம சைஸுக்கு தேவையான ஸ்லிப்பர் தான். பிஃபோர் தட் யூ வில் அட்லீஸ்ட் மெஷர் யுவர் ஹிப் சைஸ் ஆர் ஸ்லிப்பருக்கு காலுக்கு எது தேவையோ அந்த சைஸை பார்த்து தானே வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகிற ஜாபுக்கும் உங்களுக்கும் ரிலேட் ஆகுமா, அந்த ஜாபுக்கு எதெல்லாம் தேவை, பர்டிகுலர் எது வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ ஷுட் கீப் இன் மைண்ட்ன்றது தெரியணும். ஸோ ஃபார் தட் யூ ஷுட் டெஃபினெட்லி ரீட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் 2 to 3 times minimum. The next and the most important point is that always research about the company. டெப்த்தாக ரிசர்ச் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் ஒரு மேல் நோட்டமாக அந்த கம்பெனியில் எதெல்லாம் இருக்குது, which are the projects that are working, CSR activities என்ன, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்குது, வாட் ஆர் த கிளைண்ட்ஸ் they are working with, அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா இட்ஸ் டெஃபினெட்லி ஆட் ஆன். டியூரிங் த இன்டர்வியூ அவங்க எதனா ஒன்று சொல்லும் போது நீங்கள் இதை அசோசியேட் பண்ணி இந்த கம்பெனி இப்போ கரண்ட்டாக இந்த ப்ராஜெக்ட் மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ தட் யூ கேன் link the projects and the interview questions together and answer well. Next and the most important point is that ஒரு ஃப்ரெண்டு ஆல்ரெடி இன்டர்வியூ கொடுத்துட்டு வெளியே வந்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட நீங்கள் கேட்கணும் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க அந்த மாதிரி. ஸோ தட் இட் வில் அகெயின் உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன மாதிரி இதில் கேட்டுட்ருக்காங்க, வெதர் த கொஷின்ஸ் ஆர் வெரி டிஃபிகல்ட், இல்லை மாட்ரேட்டாக கேட்குறாங்களா இல்லை ஈஸியாக கேட்குறாங்களான்ட்டு உங்களுக்கு தெரியும். அண்ட் மோர் ஓவர் கொஷின்ஸ் கேட்குறது எல்லாருக்குமே கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும், விச் இஸ் லைக் 60% ஆஃப் த கொஷின்ஸ் வில் பி சேம். அதனால் உங்களுக்கு ஒரு ஆட் ஆன் இருக்கும். அவங்க ஸோ ஆன்சர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் யாரானா ஒருத்தர் ஆன்சர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணலன்னா அகெயின் யூ ஹாவ் அ பிளாட்ஃபார்ம் லைக் லிங்க்டின், கிளாஸ்டோர், அதிலலாம் கோராவில் கூட தே புட் சம் கொஷின்ஸ். ஸோ தட் இன்டர்வியூ கொஷின்ஸ் ஏதோ அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் வித் எக்ஸாம்பிள்ஸ் தே புட் ஆன் கிளாஸ்டோர். ஸோ தட் யூ கேன் கோ செக் இட் அவுட் வித் த கிளாஸ்டோரில். நீங்கள் ஒரு வாட்டி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் மெயில்ஸ் எவ்ரி நைட். ஈவன் டுடே ஐ கெட் லைக் டெய்லி ஒரு இத்தனை கம்பெனிஸ்க்கு தே ஹாவ் அ ப்ரிஸ்கிரைப்ட் செட் ஆஃப் ஆன்சர்ஸ் அண்ட் கொஷின்ஸ் கிளாஸ்டோரில் கிடைக்கும். உங்களுக்கு லிங்க்டின்ல மெசேஜ் பீப்புள், ஆல்வேஸ் அப்டேட் யுவர் லிங்க்டின் ஸோ தட் நீங்கள் யாருன்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இல்லை உங்கள் சீனியர்ஸ் யாருன்னா இருந்தே இருப்பாங்க. ஸோ சீனியர்ஸ் யாருன்னா இஃப் யூ கோயிங் த்ரூ பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஸ்க் யுவர் சீனியர்ஸ் ஹவு டிட் தேர் இன்டர்வியூ ப்ராசஸ் கோ. பிகாஸ் நான் என் கூட யாருமே எனக்கு தெரியாது, எங்கள் கிளாஸ்மேட்ஸ் ஆகட்டும் அந்த மாதிரி யாரும் ஐ டென்ட் ஆஸ்க். ஐ ஆஸ்க் மை சீனியர், she was so helpful. அவங்க ஃபுல்லாகவே எனக்கு எப்படி பண்ணணுன்ட்டு சொல்லி கொடுக்கல. அட்லீஸ்ட் she said that don't worry, சில்லாரு, that will not be that difficult, but it was difficult. உங்ககிட்ட ஒரு கொஷன் கேட்பாங்க, ஓகேவா? அப்போ நீங்கள் அந்த கொஷனுக்கு வளவளா கொழான்ட்டு பெருசாக சொல்லணுன்றது ஒன்றும் நெசசிட்டி இல்லை. அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அளவுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட்டாக கிறிஸ்பாக வச்சுக்கினா அந்த ஆன்சர்ஸு தட் வில் பி அ குட். பிகாஸ் நீங்கள் ரொம்ப பிராக் பண்ணிங்கன்னா ஒரு விஷயத்த they will not listen to you and again அது ஒரு நெகட்டிவாக ஒரு மைனஸ் உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸில். இன்டர்வியூவில் ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம், ஹவு வில் யூ டேக்கிள் திஸ் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி எதனா கேட்டாங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு காலேஜ்லேயே ஆகட்டும் இல்லை வாலண்டியர் ஒர்க்ஸ் எதனா பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ எதனா உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும் வேர் யூ ஹாவ் டு டீல் இட் அண்ட் லீட் த டீம் ஆல் அலோன்ட்டு இருந்திருக்கும், விச் ஷோஸ் யுவர் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. லீடர்ஷிப் ஸ்கில்ஸை காமிக்கும். அண்ட் த செகண்ட் திங் இஸ் தட் உங்களுடைய ஃபியூச்சர் திங்கிங், லைக் இப்போ ஒரு சடனாக ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது, வில் யூ பி ஏபிள் டு ஹேண்டில் தட் சுச்சுவேஷன். உங்களுடைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா ஏன்னா ஃபார்வர்ட் திங்கிங்காக அது ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ணுறீங்களா, உங்களுடைய கேப்பபிலிட்டி எப்படி இருக்குது அந்ததுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஃபார் விச் யூ கேன் அசோசியேட் யுவர் ஆன்சர்ஸ் வித் த ப்ரீவியஸ் கம்பெனிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறதாகட்டும். நான் என்ஜிஓவில் ஒர்க் பண்ணேன், ஸோ ஐ கேவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மை என்ஜிஓ, நான் எப்படி ஒர்க் பண்ணேன், அங்கே எதெல்லாம் நடந்துச்சோ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மை கொஷின் விச் வெவர் வேர் ரிலேட்டட். நான் அந்த மாதிரி ஆன்சர்ஸ் பண்ணி ஐ டேக்கிள்ட் இட் வெரி வெல் டியூரிங் த ப்ராசஸ். கொஷன் வந்துட்டு யாரன்னா நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருப்பீங்க, நீங்கள் அந்த ஜாபை விட போகிறீங்கன்ட்டு தெரிஞ்சால் அவங்க கண்டிப்பாக கேட்டுட்டு இருப்பாங்க, ஏன் அந்த கம்பெனியை விட்டீங்க. நீங்கள் சொல்வீங்க, எனக்கு சம்பளம் பத்தல, ஐ வாஸ் நாட் ஹாப்பி வித் மை மேனேஜர், அப்புறமா என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த கம்பெனியில் தான் இருந்தாங்க, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் இன் த சேம் பிளேஸ். அந்த மாதிரிலாம் என் நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் உங்ககிட்ட இருக்கலாம். பட் யூ ஷுட் நாட் டெல் தட், யூ ஷுட் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். அந்த மாதிரி பாசிட்டிவ் இன் அ சென்ஸ் தட் யூ ஆர் புட்டிங்
நாட் புட்டிங் டவுன் த ப்ரீவியஸ் கம்பெனி. ஏன்னா நீங்கள் இந்த இப்போ கரண்ட்டாக இன்டர்வியூ கொடுத்துட்ருக்க கம்பெனியை விட்டு போகும்போதும் அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ எப்போவுமே சொல்லும் போது பாசிட்டிவாக சொல்லுங்கள். ஆன்சர் டெல்லிங் தட் எனக்கு ப்ரீவியஸ் கம்பெனியில் ஐ டென்ட் ஃபீல் லைக் என்னோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஐ வாண்ட் டு பெட்டர் மை செல்ஃப், நான் ஒரு சேஞ்சுக்காக நான் இந்த ஜாபுக்கு வந்துட்டுருக்கேன், வேர் ஐ கேன் ஃபைண்ட் மை இம்ப்ரூவ்மெண்ட், மை பெட்டர்மெண்ட், என்னோட ஸ்கில்ஸுக்காகட்டும் இல்லை என்னோட நாலேஜுக்காகட்டும். இப்போ நீங்கள் எதனா புதுசாக ஒரு கோர்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி கோர்ஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. நவ் யூ ஹவ் கம் டு த க்ரியேட்டிவ் டைம் வித் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கற்றுட்ருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக அப்ளை பண்ணுற ஜாப் க்ரியேட்டிவ் டீமுக்கு மார்க்கெட்டிங் டீமுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்லும் போது ப்ரீவியஸ்லி நான் ஃபோட்டோகிராஃபிக்கு மாத்திரம் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நவ் ஐ எம் கரண்ட்லி டூயிங் I have learned these courses on Udemy, Coursera இல்லை ப்ரைவேட்டாக எதனா ஒரு இன்ஸ்டிடியூட்லேருந்து நீங்கள் கோச்சிங் எடுத்துகிட்டு இருந்திருக்கலாம், இல்லை கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அசோசியேட் வித் தேட் அண்ட் ஆன்சர். டோன்ட் டெல் தட் எனக்கு அந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அதனால தான் இந்த கம்பெனியை குவிட் பண்ணிட்டு. டோன்ட் ஆல்வேஸ் ஹாவ் அ நெகட்டிவ் தாட். பி பாசிட்டிவ் எனஃப் டு ஆன்சர் த questions whichever they ask. And நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி they will definitely ask do you have any questions அந்த மாதிரி இருக்கும் போது யூ ஷுட் நாட் எவர் லைக் எப்போவுமே யார்கிட்டையும் இதெல்லாம் கேட்கக்கூடாது. பட் நெவர் எவர் ஆஸ்க் த பர்சனல் கொஷின்ஸ் இன் த இன்டர்வியூ. ஓகேவா? நிறைய இன்டர்வியூஸில் கேர்ள்ஸை வந்துட்டு இஃப் தே ஆர் அட் த ஏஜ் ஆஃப் மேரேஜ் இல்லை ரீசெண்டாக மேரேஜ் ஆயிருக்குன்னா தே லாஸ்க் ஆர் யூ பிளானிங் ஃபார் பேபி அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த கொஷின் இன்டர்வியூருக்கு கேட்கவே கூடாது. பிகாஸ் அவங்களுக்கு நீங்கள் பர்சனல் கொஷின் கேட்குறீங்கன்னா அவங்கள டார்கெட் பண்ண மாதிரி இருக்கும். சில பேர் வாட் இஸ் யோர் சேல்ரி, அப்புறமா நீங்கள் எந்த ரோலில் ஒர்க் பண்ணுறீங்க, ஹவு வில் யோர் டே பி அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. உங்களுக்கு டோட்டலி உங்களை பற்றி கம்பெனியை பற்றி தான் இருக்கணும். ஹெச்ஆர் ஹூ சிட்டிங் தேர் யூ ஷுட் நாட் டார்கெட் தட் பர்சன். ஏன்னா அவங்கள டார்கெட் பண்ணால் டெஃபினட்டாக அது வேலைக்கே ஆகாது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், த்ரூ அவுட் த ப்ராசஸ் பி ஆனஸ்ட். ஓகேவா? பீயிங் ஆனஸ்ட் இஸ் கீ டு எவ்ரி திங். ஓகேவா? உங்களுக்கு ஒரு ஆன்சர் தெரியலன்ட்டு வச்சுக்கோங்க, தெரியலன்ட்டு சொன்னீங்கன்னா இட் இஸ் எனஃப். இஃப் யூ வாண்ட் சம் டைம் டு திங்க் அன்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் திங்க் பண்ணணும், ஐ நீட் சம் டைம் டு திங்க் அபவுட் இட். திங்க்னா 2 hour எடுத்துக்கக்கூடாது, ஒரு 30 seconds உங்களுக்கு தேவையாக இருந்தால் யூ டெல் த இன்டர்வியூர் டெல்லிங் தட் எனக்கு ஒரு 30 seconds டைம் வேணும் நான் திங்க் பண்ணுறேன்ட்டு. டோன்ட் எவர் ட்ரை டு ஆன்சர். உங்களுக்கு அந்த ஆன்சர் சுத்தமாக தெரியலன்னா don't ever even try. Can you please ask the other question so that நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன்ட்டு. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி தப்பாக சொன்னீங்கன்றது ஒரு நெகட்டிவ் -1 அங்கேக்கே. அண்ட் அதையும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல போகிறீங்கன்னா -2 -3ன்ட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஆல்வேஸ் பி ஆனஸ்ட். டோன்ட் எவர் போய் சொல்லி மாட்டிக்காதீங்க. ஏன்னா அவங்ககிட்டயும் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் இருக்கும், அந்த கொஷின்ஸ் தான் அவங்க கிட்ட கேட்க போகிறாங்க. அண்ட் நான் இவ்வளோ நேரம் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே ஃப்ரெஷர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். ஹூஎவர் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் பி நோயிங் ஆல் திஸ் பாயிண்ட்ஸ் ஆகட்டும். எதுவுமே நான் சொல்கிறது எல்லாமே நான் ஃப்ரெஷராக நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஐ வாண்ட் யூ மை ஃப்ரெண்ட்ஸ் டு பி த சேம் அண்ட் ப்ரிப்பேர் லைக் என்னை விட பெட்டராகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் நான் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அண்ட் நவ் தட் வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் த வீடியோ. நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னா ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். ஹூஎவர் லைக் இப்போ நான் வந்து ஐ டென்ட் ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்ட்டு இல்லை, அவங்களும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் வி டென்ட் ஹாவ் இட் லைக் உட்காந்து மாக் இன்டர்வியூஸ் மாதிரி கொடுக்குறதுக்கு ஐ ட்ரைட் இட் இன் கேம்லி. கேம்லியில் வந்துட்டு கேம்லியில் ஆன்லைனில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தட் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது வேர் யூ கேன் கிவ் அ மாக் இன்டர்வியூஸ். ஸோ நீங்கள் மாக் இன்டர்வியூஸ் கொடுத்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அ ஹேபிட் மாதிரி அது ஆகிடும். இப்போ இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கீங்கன்னா யூ வில் பி நோயிங் இதுதான் நெக்ஸ்ட். நான் ஆல்வேஸ் ப்ரிப்பேர் அ செட் ஆஃப் கொஷின்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப். நான் அதுதான் பண்ணேன். நான் கண்ணாடியில் லூஸ் தரமாக பார்த்து எனக்கு நானே இன்டர்வியூக்கு எடுத்துப்பேன், நானே எனக்கு பேசிப்பேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ த சேம். வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறமா இஃப் யூ வாண்ட் மோர் கரியர் ரிலேட்டட் வீடியோஸ், கரியர் ரிலேட்டடுன்ட்டு இல்லை பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஆஸ் அ ஃப்ரெஷராக நான்லாம் இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதாகட்டும் அதெல்லாம் நான் சொல்லுவேன். இஃப் யூ வாண்ட் தேட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐக்கன். அப்புறமா வாட் எல்ஸ், நிறைய இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே பழகி போயிடும். ஸோ தட் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் இன்டர்வியூ கொடுத்தோன்னே கிளியர் பண்ணோன்ட்டு இல்லை. நான் கோல்ட்மேன் சாக்ஸுக்கு என்னோட 3rd or 2nd இன்டர்வியூ கொடுத்த போது தான் ஐ கிளியர்ட் மை இன்டர்ன்ஷிப் இன்டர்வியூ ஃபார் தட் கம்பெனி.
ஸோ நோ வரிஸ், ஆல்வேஸ் ட்ரை யோர் லெவல் பெஸ்ட். உங்களால் முடியும்ன்ட்டு நீங்கள் உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சுக்கோங்க. கான்ஃபிடென்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அண்ட் த்ரூ அவுட் த ப்ராசஸ் ஆல்வேஸ் பி ஸ்மைலிங், பிகாஸ் that is a definitely a must add on for your process. And எப்பவுமே ஸ்மைல் இருந்தால் it is always good இல்லை? So see you all in the next video. மறக்காம subscribe பண்ணிடுங்க. Bye bye.